நிறைய ஆஃபர்ஸோட டிஸ்கவுண்ட்ஸோட வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நான் அள்ளிட்டேன், நீங்களும் அள்ளிடுங்க. வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. 31 வயசுல 32 வயசுல நாடாளுமன்ற உறுப்பினர், ஐக்கிய குஜராத் பிரைம் மினிஸ்டர், தேவகவுடா பிரைம் மினிஸ்டர், மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர், வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர். வாஜ்பாய்ட்ட நானே அமைச்சரா இருந்தேன், அவரோட நானே ஒரே ஃபிளைட்ல போயிருக்கேன். பல நாடுகளுக்கு அவர் என்ன கூட்டிட்டு போயிருக்காரு. மன்மோகன் சிங் 2 தடவை மந்திரியா இருந்திருக்கேன், அவரோட சாப்பிட்டுருக்கேன். இத்தனை பிரதமர்களும் ஒரு பிரதமர் கூட நாடாளுமன்றத்திற்கு கேள்வி நேரத்தில் 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் 100% அட்டெண்டன்ஸ் ஒருத்தரும் வராமல் இருந்ததில்லை. நேரு காலத்திலே இருந்து வாஜ்பாய் காலம் வரை, மன்மோகன் சிங் காலம் வரை நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தை எந்த பிரதமரும் தவிர்க்க மாட்டார். என்னைக்காவது ஒரு நாள் முடியலனா இந்த நரேந்திர மோடி மாதிரி நாடாளுமன்றத்தை அவமதிச்ச ஒரு ஜீவன் உலகத்திலேயே அவர் கிடையாது. அவர் மீது வைக்கப்படுகின்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்கின்ற வழக்கம் மோடிக்கு இல்லை. நான் கேட்கிறேன், தூத்துக்குடியில, திருநெல்வேலியில, சென்னையில இவ்வளவு மழை வந்துச்சு, இத்தனை பேர் செத்தாங்களே, இவ்வளவு வீடுகள் காணாம போச்சு, இவ்வளவு பயிர் நாசமா போச்சு, ஹெலிகாப்டர்ல வந்தீங்களே, மாமி நிர்மலா வந்தாங்களே, கனிமொழி கையை பிடிச்சி கொடுக்குனாங்களே. நான் கூட கேட்டேன், கனிமொழியா நிறைய பணம் வாங்கிட்டீங்களா, நீங்க தூத்துக்குடியில் ஏதோ ஸ்பெஷலா போட்டீங்களா? நாங்களாம் இந்திக்கு எதிரிவர்கள், அப்புறம் இந்துக்களுக்கு எதிரிவர்கள், அப்புறம் இவர்கள் நிர்மலா சீதாராமன். இந்திக்கு நாங்க எதிரி, ஏன் நீங்க இந்திய திணிக்கிறதா நீ எதிரி, இந்துக்களுக்கு நாங்க என்ன எதிரி? இந்து என்று நீ சொல்லுகின்ற 90-95 பேருக்கு நாங்க தான் எல்லா உரிமை வாங்கி கொடுத்தோம். நீ இந்த அம்மா அக்கா ரட்சல் சாப்பிட்டுட்டு, பொங்கல் சாப்பிட்டுட்டு, பெருமாள் கோயில் சுண்டை சாப்பிட்டுட்டு, எங்களெல்லாம் இந்துன்னு சேர்த்துக்கிட்டு நாங்களாம் எதிரிங்கிறீங்க. பிடிஆர் நான் ஓப்பனா உங்கள்கிட்ட இந்த மேடையில் தப்பா பேசணும்னு பேச எனக்கு கரெக்ட் பண்ணுங்க. இந்த 15வது மாநில எனக்குலாங்க உங்கள்கிட்ட சொன்ன வச்சு எனக்கு இருதயம் பத்திரமா இருக்கு. நினைச்சு வெடிச்சிருவோன்னு பயமா இருக்கு. இந்த கவுண்டமணி கதை இருக்குல்ல, வாழைப்பழம் கதை, 2 அதே கதையை இந்த மாமி செய்துங்க நாடாளுமன்றத்தில். நான் என்ன கேட்டேன், யூ ஆர் தி ஃபினான்ஸ் மினிஸ்டர், ப்ளீஸ் கரெக்ட் மீ, வெரி சீரியஸ்லி ஐம் டெல்லிங், நாட் ஃபார் ஜோக். நாங்கள் என்ன சொன்னோம், பிடிஆர் நீங்கள் வந்து நேஷனல் கலாமிட்டி ரிலீஃப் ஃபண்டுன்னு வச்சுருக்கீங்க, தேசிய பேரிடர் நிவாரண நிதி, அந்த நிதியிலிருந்து நீங்கள் எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டோம். நானே கேள்விப்பட்டேன். அதுக்கு நிதித்துறை அமைச்சர் பதில் சொல்றாரு, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, அந்த ஃபண்டுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம், அந்த ஃபண்டில் இது வரைக்கும் நாங்கள் 2000 கோடி கொடுத்தோம், 1500 கோடி கொடுத்துட்டோம். ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், மாநில பேரிடர் நிவாரண நிதி என்பது வேறு. அது எப்படி வரும்னு கேளுங்க. நம்ம இங்கிருந்து அனுப்புறோம்ல பணம், டாக்ஸ்ல நம்ம வரி கட்டுறோம்ல, அந்த வரி கட்டுறதுல ஒவ்வொரு மாநிலத்திலையும் பஞ்சம் வரலாம், மழை வரலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அவர்கள் ஒரு சதவீதத்தை இயற்கையாகவே தன்னிச்சையாகவே ஒதுக்குகிறார்கள். ஆனால் பெருவெள்ளம் வந்தா, தூத்துக்குடி மாதிரி, சென்னை மாதிரி பெரிய வெள்ளம் வந்து ஒரு மாநில சர்க்காரால் தாக்கு பிடிக்க முடியலன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தேசிய பேரிடர் நிவாரண நிதி. நான் கேட்ட கேள்வி, தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எவ்வளவுமான்னு கொடுத்தீங்கன்னு கேட்டோம். அந்த அம்மா சொல்றாங்க அந்த 1500ங்கிறாங்க. இல்லம்மா அது வேறம்மா, அது நாங்க கொடுத்த பணம் தான் வந்துச்சுன்னா, அதுதான் இதை கொடுத்தோம் நாங்க. என்னடா எனக்கு தலை சுத்தி, செந்திலா கவுண்டமணியா? நான் எனக்கு பிடிஆர் நான் சொன்ன கரெக்ட் தானே. 31 வயசுல 32 வயசுல நாடாளுமன்ற உறுப்பினர், ஐக்கிய குஜராத் பிரைம் மினிஸ்டர், தேவகவுடா பிரைம் மினிஸ்டர், மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர், வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர். வாஜ்பாய்ட்ட நானே அமைச்சரா இருந்தேன், அவரோட நானே ஒரே ஃபிளைட்ல போயிருக்கேன். பல நாடுகளுக்கு அவர் என்ன கூட்டிட்டு போயிருக்காரு. மன்மோகன் சிங் 2 தடவை மந்திரியா இருந்திருக்கேன், அவரோட சாப்பிட்டுருக்கேன். இத்தனை பிரதமர்களும் ஒரு பிரதமர் கூட நாடாளுமன்றத்திற்கு கேள்வி நேரத்தில் 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் 100% அட்டெண்டன்ஸ் ஒருத்தரும் வராமல் இருந்ததில்லை. நேரு காலத்திலே இருந்து வாஜ்பாய் காலம் வரை, மன்மோகன் சிங் காலம் வரை நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தை எந்த பிரதமரும் தவிர்க்க மாட்டார். என்னைக்காவது ஒரு நாள் முடியலனா என்ன காரணம்? கேள்வி நேரத்தில் தான் அவ்வளவு பிரச்சனை வரும். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? கேள்வி வரும். குஜராத்தில் என்ன பிரச்சனை? கேள்வி வரும். ஆக கேள்வி நேரத்தில் பல துறைகளில் இருந்து அமைச்சர்கள் சொல்கின்ற பதில் திருப்திகரமாக இருந்தால் நாடு சுபிச்சம்னு அர்த்தம். கேள்வி நேரத்தில் கலாட்டா வந்து சட்டம் போட்டா அரசாங்கத்தில் கோளாறுன்னு அர்த்தம். இதை தெரிந்து கொள்வதற்காகவே நேரு உட்பட எல்லா பிரதமரும் கேள்வி நேரத்தில் இருப்பார்கள். ஆனால் வருத்தத்தோடு சொல்கிறேன், நான் நீதிமன்றத்தில் பேசியிருக்கேன், வாதாடி இருக்கேன், பார்லிமெண்ட்ல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், இணையமைச்சராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன், பல நாடுகளுக்கு போயிருக்கேன், பல நாட்டினுடைய பாராளுமன்றத்தினுடைய பார்த்திருக்கிறேன்.
இந்த நரேந்திர மோடி மாதிரி நாடாளுமன்றத்தை அவமதிச்ச ஒரு ஜீவன் உலகத்திலேயே யாரும் கிடையாது. ஒரு நாள் கூட கேள்வி நேரத்துக்கு வந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட. அதானி மேல குற்றச்சாட்டு, பதில் சொல்ல மாட்டார். ரஃபேல் குற்றச்சாட்டு, பதில் சொல்ல மாட்டார். அவர் மீது வைக்கப்படுகின்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்கின்ற வழக்கம் மோடிக்கு இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போவாங்க, ஒரு ஸ்டே வாங்குவாங்க. 1,76,000 கோடி மேல போட்டான்ல, 45 நாள் நாடாளுமன்றம் நடக்கல, 13 நாள் நாடாளுமன்றத்தில் விவாதிச்சாங்க. என்ன பண்ணானுன்னா கல்யாணம் நடத்தினாங்க. கல்யாணம் நடந்துச்சு, பொண்ணு இல்லாமல் கல்யாணம் நடந்துச்சு. என்ன கூப்பிடுங்கடா நாடாளுமன்றம், என்ன விட்டுட்டு பேசுறாங்க. அன்னைக்கு இருந்த அரசாங்கம் சொல்றேன், சம்பந்தப்பட்ட எண்ணை விட்டு விட்டு நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள். என்ன பேச விடல. அப்புறம் நேராக நீதிமன்றத்துக்கு நான் தானே போனேன். வாரன் ஹேஸ்டிங் காலத்திலிருந்து 1785 வாரன் ஹேஸ்டிங் ஒரு கவர்னர் ஜெனரல் இருந்தார். அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு. அவர் காலத்தில் இருந்து செத்து போன ஜெயலலிதா மேல ஊழல் குற்றச்சாட்டு. எந்த பிரதமரும் எந்த முதலமைச்சரும் எந்த அரசியல்வாதியும் பொது வாழ்க்கையில் இருக்கிற எம்எல்ஏவோ எம்பியோ உலகத்தில் எவனும் தான் மேல போடப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பொட்டி ஏறி சாட்சி சொல்லி அவரே வெளியே வந்திருக்கீங்களா? கலைஞரின் தம்பி ராஜா வந்திருக்க. நான் கேட்கிறேன், அந்த உரிமையோட கேட்கிறேன், உங்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தினால் மோடி அவர்களே, என்றைக்காவது நாடாளுமன்றத்திற்கு கொண்டு நாணயமாக நான் தவறிழைக்கவில்லை என்று சொல்லுகின்ற மன வலிமையும் யோகியமும் நாணயமும் உங்களுக்கு எப்போதாவது இருந்திருக்கிறதா? இல்லை. என்ன பண்ணுவார்? சுப்ரீம் கோர்ட் போய் யாராச்சும் கேஸ் போட்டு ஒரு ஸ்டே வாங்கிடுவார். அதானி 45 நாடுகளில் ஊழல் பண்ணியிருக்கார். என்ன பண்றாங்க? செபிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு இந்தியாவிலே, பங்கு சந்தையை முறைப்படுத்துகின்ற பிடிஆர் தான் தெரியும், அவ்வளவுதான் அதுக்கு வேலை. செபிக்கு வேலை இந்தியாவில் யாரெல்லாம் பங்கு சந்தையில் பங்கு போட்டிருக்கீங்களோ அது சரியா தப்பான்னு பார்க்குற வேலை. அதானி 140 நாடுகள் 45 நாடுல முதலீடு பண்ணியிருக்காரு. அவர் பண்ண ஃப்ராடை செபி எப்படி விசாரிக்கும்? எனக்கு ஒன்றும் புரியல. பாம்பேல ஒரு பெரிய ஆயுத கடைகளை ஒரு கொள்ளையடிச்சிருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்க. தலகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பீங்க அதை? நான் கேட்குறேன், இந்தியா ஃபுல்லாக ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க, பல கொலை பண்ணியிருக்கான், கொலை பண்ணியிருக்கான், ஆயுதம் கடத்திருக்கான், கம்ப்ளைண்ட் மதுரையில், உடனே தல்லாகுளம் சப் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சு முடிச்சிருவாரா? எவ்வளவு அயோக்கியத்தனம் அந்த நாட்டில். ஆக இதையெல்லாம் செய்கிற ஒருவர் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார். சரி, இது இந்த அரசாங்கத்தின் மீது மதச்சார்பினை எதிர்த்து ஊழலை சொல்றாங்க. ஊழலை பத்தி பேசுறதுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. அதை விட இன்னொன்று சொல்றாரு, இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். காலையிலே பாருங்க, நாடாளுமன்றத்தில் பேசுறேன், அப்படியே சொல்றேன். நான் இப்ப பேசுனது 4 நாளைக்கு முன்னாடி, காலில் முள்ளு கத்துனா கண்ணுல தண்ணி வரணும், அதுதான் ஒற்றுமை. உண்மைதானே? காலில் முள்ளு குத்துனா கண்ணில் தண்ணி வரணும், ஏன்னா இது ஒரே உடம்பு. அப்ப ஒரு உறுப்பிற்கு ஆபத்து என்றால் இன்னொரு உறுப்பு வந்து அழுகணும், தண்ணீர் சிந்தணும். அதானே நான் கேட்கிறேன். தூத்துக்குடியில், திருநெல்வேலியில், சென்னையில் இவ்வளவு மழை வந்துச்சு, இத்தனை பேர் செத்தாங்களே, இவ்வளவு வீடுகள் காணாம போச்சு, இவ்வளவு பயிர் நாசமா போச்சு, ஹெலிகாப்டர்ல வந்தீங்களே, மாமி நிர்மலா வந்தாங்களே, கனிமொழி கையை பிடிச்சி கொடுக்குனாங்களே. நான் கூட கேட்டேன், கனிமொழியா நிறைய பணம் வாங்கிட்டீங்களாட்டு, நீங்க தூத்துக்குடியில் ஏதோ ஸ்பெஷலா போட்டீங்களாட்டுன்னு. அந்த மாதிரி ஏங்க நீங்க ஒரு பக்கம். நான் உண்மையிலே நினைச்சேன், பெண் என்றால் பேயும் இறங்கும், கனிமொழியை கொண்டு நிர்மலா இறங்கும் நினைச்சேன். அது தண்ணீர கூட இறங்கல, அப்படியே கரையில் வந்து போயிட்டு டாடா காமிச்சு போயிடுச்சு. 37,000 கோடி நாங்க கேட்டோம், 37,000 கோடி கேட்டோம். இந்தியாவினுடைய கால் உங்களுடைய வர்ணனைப்படி தமிழ்நாட்டுடைய பாதத்திலே முள் குத்தி விட்டது. திருநெல்வேலியில, தூத்துக்குடியில, சென்னையில, டெல்லியிலே உட்கார்ந்து உங்க கண்களிலே ஏன் கண்ணீர் வரவில்லை? அப்ப கண்ணீர் வரவில்லை என்றால் ஒண்ணு கண்ணு கூட இருக்கணும், இல்லைன்னா காலு பொய்யா இருக்கணும். கால் உண்மை, கண்ணீர் வரவில்லை என்றால் உன் கண் பொட்ட கண்ணுன்னு அர்த்தம், நொல்ல கண்ணுன்னு அர்த்தம். அப்புறம் எதுக்கு பேசுறீங்க? எதற்காக பேசுகிறீர்கள்? அப்புறம் நான் என்ன கேட்கிறேன், 2 வார்த்தைகள் கிடைக்குது, பாரத மாதா கி ஜெய் ஸ்ரீராம். எதை கேட்டாலும் நாடாளுமன்றத்தில் கேட்டால் எங்களுக்கு இருக்கிற ஒரே பதில், தமிழ்நாட்டுக்கு நிதி என்ன ஆகிவிட்டது, பாரத மாதாவுக்கு ஜி ஜெய் ஸ்ரீராம். தமிழ்நாட்டுக்கு ட்ரெயின் என்னாச்சு, பாரத மாதாவுக்கு ஜி ஜெய் ஸ்ரீராம். எனக்கு அம்பராமாயணத்தில் நம்பிக்கை இல்லை, ராமர் மேல் நம்பிக்கை, அது வேற. ஆனால் எங்களுக்கு சொல்லப்பட்ட கதை ராமாயணம் ஒற்றுமையை கொண்ட வேணும். ஆனா நீ கொண்டு வர ராம ஒற்றுமையை கொண்டு வராரா? குழந்தை ராமர் ஒற்றுமையை கொண்டு வரான்னு கேட்கிறேன். இல்லையே, அதான் எங்களுக்கு வருத்தம். எங்க ஊர்ல பெருமாள் கோயில் இல்லையா? இந்த மதுரையில பெருமாள் கோயில் இல்லையான்னு வைணவர்களுக்கு கிருஷ்ணதேவராயரே தான் பொண்ணை வந்து ஒரு முஸ்லீம் தான் பொண்ணு கொடுத்தா தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணதேவராயர் தான் இந்த மண்ணில் அவ்வளவு பெருமாள் கோயில் கட்டணும். அவரே அவருக்கு மருமகனே முஸ்லீம் தான்.
ஏன் நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒருத்தர் கேட்டாங்களே, தூத்துக்குடியில் இவ்வளோ பேர் செத்தாங்க, மணிப்பூரில் 200 பேர் செத்துருக்காங்க, பிரதமர் அதை போய் பார்க்கக்கூடாதா? நான் கேட்குறேன், ராமர் கோயில் கட்டுங்க, பக்தி வேணும் தான், அது அவர்களுடைய நம்பிக்கை. பெரியார் ஒழுக்கத்தை முன்வைத்தார், மற்றவர்கள் பக்தியை முன்வைத்தார்கள். பெரியார் சொன்னார், பக்தி இருக்கிற இடத்தில் ஒழுக்கம் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கடவுளுக்கு அவருக்கு என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்களாம் இந்திக்கு எதிரிவர்கள், அப்புறம் இந்துக்களுக்கு எதிரிவர்கள், அப்புறம் இவர்கள் நிர்மலா சீதாராமன். இந்திக்கு நாங்கள் எதிரி, ஏன் நீங்க இந்தியை திணிக்கிறதா நீ எதிரி, இந்துக்களுக்கு நாங்கள் என்ன எதிரி? இந்த ஊரில் இருக்க ஆதி அருந்த கீழே இருந்து வர்றேன், உங்க சமூகம் அடுக்கல, இந்த சமூகத்தில் இந்து சமூகத்தில் அடியே போய் ஒரு மூட்டை வச்சிருக்கீங்கல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளே ஒரு அடுக்கு கீழே அடுக்கு வச்சிருக்கீங்க அருந்ததியர்களுக்கு, அவர்களுக்கு 3% கொடுத்தது யாரு? நாங்கள் தானே. அவங்க என்ன மதம்? இந்து தானே. பறையர் பல்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்தோம்ல, அவங்க எல்லாம் யார்? இந்து தானே. வன்னியர்களுக்கு இடம் கொடுத்தோம்ல, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அவர்கள் யார்? இந்து தானே. முக்குளத்தோர் நாடாரெல்லாம் பிசியில் தானே வரீங்க, அவர்கள்லாம் கொண்டு வந்தோம், அது யாரு? இந்து தானே. முதலியார் இந்து தானே. மண்டல் கமிஷன் போராடணுமே, 50% மண்டல் கமிஷனை விபி சிங் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக குரல் எடுத்து அவரோடு தோன்றா துணையாக இருந்து சமூக நீதி காத்த காவலர் விபி சிங் வாழ்க என்று சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் விடிய விடிய கூட்டு வந்தார கலைஞர். நாங்களா இந்து எது? இந்து என்று நீ சொல்லுகின்ற 90-95 பேருக்கு நாங்க தான் எல்லா உரிமை வாங்கி கொடுத்தோம். நீ இந்த அம்மா அக்கா ரட்சல் சாப்பிட்டுட்டு, பொங்கல் சாப்பிட்டுட்டு, பெருமாள் கோயில் சுண்டை சாப்பிட்டுட்டு எங்களெல்லாம் இந்துன்னு சேர்த்துக்கிட்டு நாங்களா எதிரிங்கிறீங்க? பல நூறு ஆண்டுகளமாக இந்துங்கிற பெயரால் எங்களை எல்லாம் பிற்படுத்தப்பட்டவனை, தாழ்த்தப்பட்டவனை, முக்குளத்தோர, நாடார, செட்டியார, முதலியார, பறையர, பல்லர, ஆதி திராவிடர, கவுண்டர எல்லாத்தையும் படிக்க விடாம அடிச்சு 100 ஏக்கர் நிலம் இருந்தது எங்க கவுண்டருக்கு. பிடிஆர் பெரிய அரண்மனையில் பிறந்திருப்பார். பிடி ராஜா படிச்சிருப்பார். பிடி ராஜனோட தாத்தா படிச்சாரா? சொத்து இருந்தது படிச்சீங்களா? தேவருக்கு 100 ஏக்கர் இருந்திருக்கும். கோயம்புத்தூர் நாங்க கொங்கு தேசத்துல எல்லாத்துக்கும் வில்வண்டி இருக்கு, எல்லாத்துக்கும் தோட்டம், தரவு, தென்னை மரம் எல்லாம் இருக்கு. யாராச்சும் ஒரு எங்க தாத்தா பின்னு சொல்ல சொல்லு. சொத்து இருந்தது, விவசாயம் இருந்தது, எல்லாம் கொடுத்தான். ஆனால் படிக்க வராதே என்று சொன்னது ஆரியம், படி என்று சொன்னது திராவிடம், படி என்று சொன்னது நாங்க. எல்லா இந்துக்களும் கொண்டு வந்த நாங்க. எங்களை போய் நாங்களா இந்துக்களுக்கு விரோதி? சும்மா பூச்சாண்டி கட்டுறீங்களா? நான் சொல்ல வருவேன் என்றால், இன்னைக்கு கோயிலை கட்டினீங்கல்ல, ராமருக்கு கோயில் கட்டல உத்தரப்பிரதேசத்தில், அந்த உத்தரப்பிரதேசத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்றவர்கள் எண்ணிக்கை நீங்க கொடுத்த கணக்கு. போன நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நான் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக மோடி அரசாங்கம் கொடுத்த பதில். மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசத்தில், எங்க ராமருக்கு கோயில் கட்டின உத்தரப்பிரதேசத்தில் 34% வறுமை கோட்டுக்கு கீழே. குஜராத் ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதாக்கு ஜி, 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் முதலமைச்சர், அங்கே வறுமை கோட்டுக்கு கீழே 24%. நான் சொல்லல, நீங்க தான் கொடுத்தீங்க பார்லிமெண்ட்ல. சரி, அப்படியே அவங்க பொது உடைமை இருந்துச்சு. கேரளா அங்க எவ்வளவு? 11, வெறும் 11. அப்புறம் தமிழ்நாட்டை பார்த்தேன் 12. பொது உடைமை இயக்கமும் திராவிட இயக்கமும் இருந்த இந்த மண்ணில் 11, 12 வறுமை கோட்டுக்கு கீழே. ராமருக்கு கோயில் கட்டிட்டு எல்லாம் கடவுள் தான் சொல்ற உங்க மாநிலத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே 34. காப்பாத்துறது யார்? யார்? இப்ப இன்னைக்கு இன்னைக்கு இந்த நாடாளுமன்றத்தில் கொடுத்த ரிப்போர்ட், வேலை இல்லாதவர்கள் உலகத்துல இன்டெக்ஸ், பங்களாதேஷுங்க ஒரு ஏழை நாடு, நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு அந்த நாட்டை காப்பாற்றுறதை நம்ம தான், நாடு வருவதற்கு காரணமா இருந்தது நம்ம தான். கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து கிழக்கு பாகிஸ்தான் பிரிவதற்கு எல்லா உதவியும் செய்த இந்திரா காந்தி நாம தான் கொண்டு வந்தோம். நாம பார்த்து பெத்தெடுத்த புள்ள வறுமை கோட்டுக்கு கீழே இருந்துச்சு. அதுல அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா பட்டதாரிகள் எண்ணிக்கை 11%. மதத்தை அடிப்படையாக வந்த நாடு, பிற்போக்குதான் உள்ள நாடு நம்ம சொல்றோம் பாகிஸ்தான், அதுல 13% தான் வேலையில்லா பட்டதாரிகள். நீங்க சொல்றீங்கல்ல புண்ணிய பூமி, கங்கை ஓடுது, காவிரி ஓடுது, இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாம் இருக்கு, இது ஆன்மீக பூமின்னு சொல்றீங்கல்ல, அந்த ஆன்மீக பூமியில வேலையில்லா பட்டதாரி எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 26%. பாகிஸ்தானை விட, வங்காளத்தை விட உங்க நிலைமை என்ன கேட்டா வளர்ச்சி. இன்னொன்னு சொல்றேன், பிடிஆர் நான் ஓப்பனா உங்கள்கிட்ட இந்த மேடையில் தப்பா பேசணும்னு பேசுறேன், கரெக்ட் பண்ணுங்க. இந்த 15வது மானிய எனக்குலாங்க உங்கள்கிட்ட சொன்ன வச்சு எனக்கு இருதயம் பத்திரமா இருக்கு. நினைச்சு வெடிச்சிருவோன்னு பயமா இருக்கு. இந்த கவுண்டமணி கதை இருக்குல்ல, வாழைப்பழம் கதை,
அதே கதையை இந்த மாமி செய்துங்க நாடாளுமன்றத்தில். நான் என்ன கேட்டேன், யூ ஆர் தி ஃபினான்ஸ் மினிஸ்டர், ப்ளீஸ் கரெக்ட் மீ, வெரி சீரியஸ்லி ஐம் டெல்லிங், நாட் ஃபார் ஜோக். நாங்கள் என்ன சொன்னோம், பிடிஆர் நீங்கள் வந்து நேஷனல் கலாமிட்டி ரிலீஃப் ஃபண்டுன்னு வச்சுருக்கீங்க, தேசிய பேரிடர் நிவாரண நிதி, அந்த நிதியிலிருந்து நீங்கள் எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டோம். கேள்வி நானே கேள்வி போட்டேன். அதுக்கு நிதித்துறை அமைச்சர் பதில் சொல்றாரு, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, அந்த ஃபண்டுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம், அந்த ஃபண்டில் இது வரைக்கும் நாங்கள் 2000 கோடி கொடுத்தோம், 1500 கோடி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு பிடிஆர் அளவுக்கு அந்த துறையில் பெரிய நாலேஜ் இல்லை, சட்டம் படித்தவன், அவர் ஃபினான்ஸ் படிச்சிருக்காரு, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்யூஷன் இருந்துச்சு. ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், மாநில பேரிடர் நிவாரண நிதி என்பது வேறு. அது எப்படி வரும்னு கேளுங்க. நம்ம இங்கிருந்து அனுப்புறோம்ல பணம், டாக்ஸ்ல நம்ம வரி கட்டுறோம்ல, அந்த வரி கட்டுறதுல ஒவ்வொரு மாநிலத்திலையும் பஞ்சம் வரலாம், மழை வரலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அவர்கள் ஒரு சதவீதத்தை இயற்கையாகவே தன்னிச்சையாகவே ஒதுக்குகிறார்கள். அப்படி ஒதுக்குன பதம் அது. ஆனால் பெருவெள்ளம் வந்தா, தூத்துக்குடி மாதிரி சென்னை மாதிரி பெரிய வெள்ளம் வந்து ஒரு மாநில சர்க்காரால் தாக்கு பிடிக்க முடியலன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தேசிய பேரிடர் நிவாரண நிதி. நான் கேட்ட கேள்வி, தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எவ்வளவுமான்னு கொடுத்தீங்கன்னு கேட்டோம். அந்த அம்மா சொல்றாங்க அந்த 1500ங்கிறாங்க. இல்லம்மா அது வேறம்மா, அது நாங்க கொடுத்த பணம் தான் வந்துச்சுன்னா, அதுதான் இதை கொடுத்தோம் நாங்க. என்னடா எனக்கு தலை சுத்தி, ஏன்னா செந்திலா கவுண்டமணியா, நான் எனக்கு பிடிஆர் நான் சொன்ன கரெக்ட் தானே? 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல கொடுத்தே ஆகணும். புரியுதா உங்களுக்கு? அந்த பணத்தை கூட 37,000 கோடி கேட்டோம். ஒரு 300 கோடி, 3 கோடி 3 லட்சம் கொடுங்களேன். ஆனா அதுக்கு பதிலாக பொய் சொல்றீங்களே, என்ன நியாயம்? பொய்யா சொல்றீங்களே, என்ன நியாயம்? இது ஒரு அரசாங்கமா? இது ஒரு அரசாங்கமான்னு கேட்கிறேன். ஆக நீதித்துறையை நீங்க மதிக்கிறது இல்ல, தேர்தல் கமிஷனை மதிக்கிறது இல்ல, நாடாளுமன்றத்தை மதிக்கிறது இல்ல. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எந்த சட்டமன்றத்தையாவது நீங்க மதிச்சிருக்கீங்களா? எத்தனை நாட்டில் வந்து தேர்தலில் தோத்து போய் இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க தெரியுமா? மணிப்பூரில் இவங்க ஆட்சி அமைச்சாலும் இவங்க ஜெயிச்சாங்களா? கோவாவில் ஆட்சி அமைச்சாலும் இவங்க ஜெயிச்சாங்களா? ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு மோடிக்கு என்ன யோகிதர்களே தெரியல. ஜனநாயகம்னா என்ன? அவன் ஜெயிச்சு வர்றான், நீ மைனாரிட்டி, அதுல இருந்து விலைக்கு வாங்குற என்ன அர்த்தம்? இப்ப அழகா கேட்டாரு வேலுசாமி, சரத்பவாருடைய அண்ணன் பையன், சொந்த அண்ணன் பையங்க. அதாவது இன்னும் நான் ஒன்று சொல்லிட்டுமா பிடிஆர், வேதனையோட சொல்றேன், கூட்டணி, அதாவது என்ன சொல்றேன், அவங்க பிஜேபியோட சேர்றவங்க எல்லாம் முதல்ல பொண்டாட்டியில பத்திரமா இருக்கணும். யார் அண்ணன் தம்பியை பிரிக்கிறான், அவனை பிரிக்கிறான், புரியுதா உங்களுக்கு? பயமா இருக்கு. அஜித் பவார் வந்து சரத்பவாருடைய சொந்த அண்ணன் பையன், இவருக்கு எல்லாம் அப்பா மாதிரி. அவரை கொண்டு போய் அவருக்கு மேல 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு. அஜித் பவார் மேல 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு. இடி போகுது, இன்கம் டாக்ஸ் போகுது, சிபிஐ போகுது. நெருக்கடி அவரால் தாங்க முடியல, பிஜேபி சேர்றாரு. அடுத்த நாள் அவருக்கு நிதியமைச்சர் இந்த போடான வாஷிங் பவுடர் நிர்மா அழுகு துணி உள்ள விட்டீங்கன்னு வச்சுங்க, வெளியே வந்துடும். எவ்வளவு பெரிய ஊழல்வாதியாக இருந்தாலும் பிஜேபிங்கிற மிஷினுக்குள்ள உள்ள போனீங்கன்னா வெளியே அழகா வெள்ளவெளன்னு வெளியே வரலாம். இப்படி ஒரு வித்தையை கற்றுப்பிடிக்கிற மோடி மஸ்தான், மோடி வித்தைக்காரர் தான் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய சொல்றது கிடையாது. சரி, இதை விடுங்க. இன்னொரு பெரிய விஷயம், இந்த தேசத்தை காப்பாற்றுறாங்கல்ல, இந்தியாவினுடைய அதாவது அணிசேரா நாடுகள் இருக்குல்ல, நேரு வச்சிருந்தார்ல, நம்மளுடைய உலக உறவுகள் இன்னைக்கு என்ன? நேரு எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தார் அந்த நாட்டை, இந்திரா காந்தி எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தாங்க. வங்காளதேசத்தையும் அவங்க உருவாக்குனாங்க. வங்காளதேசம் அன்றைக்கு இல்லை என்றால் சீனா போய் உள்ள வந்திருக்கும். நம்முடைய அண்டை நாடு, அந்த அண்டை நாட்டுக்கு உதவி செய்து வங்காளதேசத்தை உருவாக்கினால்தான் நமக்கு பாதுகாப்பு. மாலத்தீவு பக்கத்தில் காலடியில் இருக்கு, அந்த மாலத்தீவில் நம்மளுடைய துருப்புகள் தான் இருக்கு. ஏன்? சீனா வரக்கூடாது என்பதற்காக நேருனுடைய எண்ணம் அது. எதிர்காலத்தில் சீனா வளர்ந்து நம்மை கைப்பற்றினால் எங்கெங்கெல்லாம் சரியா இருக்கணும், இலங்கை நம்மோடு இருக்கணும், மாலத்தீவு நம்மோடு இருக்கணும், மேல காஷ்மீர் நம்மளோட இருக்கணும், இந்த பக்கம் வங்காளதேசம் இருக்கணும். இதையெல்லாம் எண்ணி 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 செயல்பட்ட ஒரு மாமனிதர் நேரு. அதுதான் அணிசேரா நாடுகள் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அந்த அணிசேரா நாடுகளுக்கு தலைவர் யார் தெரியுமா? நேரு தான். யார் மெம்பர் தெரியுமா? மார்ஷல் டிட்டோன்னு ஒருத்தர், யுகோஸ்லாவினுடைய பிரதமர், சுகசுனோன்னு ஒருத்தர்,
எந்த நாட்டினுடைய பிரதமர் எனக்கு வரல போ. இந்தோனேஷியாவினுடைய பிரதமர் சுகர்சனோ, யுகோஸ்லாவினுடைய பிரதமர் மார்ஷல் டிட்டோ, இந்தியாவினுடைய பிரதமர் நேரு. இந்த 3 பேர் சேர்ந்து அணிசேரா நாடுகள். ஒரு பக்கம் ரஷ்யா, ஒரு பக்கம் அமெரிக்கா. இந்த 2 பேர் ஆபத்திலிருந்தும் பெரு வல்லரசிடமிருந்து இந்த உலக பூவாலத்தை, இந்த பூமி பந்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த 3 தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், அணிசேரா நாடுகள் அமைப்பு. போர் வரக்கூடாது, அமைதியா இருக்கணும். நேருக்கு எவ்வளவு பெரிய அரசியல் பார்வை தெரியுமா உங்களுக்கு? இன்னொன்று சொல்லட்டுமா, திராவிட எங்க இருக்குன்னு? இந்த அணிசேரா நாடுகள் இயக்கிறது தான் தலைவர் நேரு. இந்தி வேணாம், நம்ம போராடணும். தளபதி கவனிங்க, 62 வரைக்கும் 1959 62ல் இந்தி வேணான்னு போராடணும்ல. அப்ப சம்பத் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் குரல் எழுப்புகிறார், தமிழ்நாட்டில் இந்திய போராட்டம் நடக்குது. அதுக்கு நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு உறுதியளிக்கிறார், இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை தமிழ்நாட்டிலோ மந்த மாநிலங்களிலோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய மொழி அடையாளத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நீங்கள் விரும்பாத வரை இந்தியை நாங்கள் திணிக்க மாட்டோம். சொன்னது நேரு. அண்ணா சொன்னாரு சம்பத்துக்கிட்ட, தம்பி இது வாக்குறுதி மட்டும் கூடாது, லெட்டரா வாங்கியிருந்தார். இவர் போய் லெட்டர் கேட்டார், அவர் லெட்டர் எழுதிட்டார், நீங்கள் விரும்பாத வரை, விரும்புகிற வரை நாங்கள் வந்து இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உங்களுக்கு தெரியுமா நம்ம எங்க வந்துட்டோன்னு? கலைஞர் செஞ்சிருக்க சாதனை, இந்த முதலமைச்சர் செஞ்சிருக்க சாதனை. அந்த கடிதத்துக்காக ஒரு கடற்கரையில் கூட்டம் போட்டார் அண்ணா. கூட்டம் போட்டு, தம்பி, என் தம்பி சம்பத்துக்கு, உன்னுடைய சகோதரன் சம்பத்துக்கு பண்டித நேரு கடிதம் எழுதியிருக்கிறார், அந்த கையெழுத்தை பார். எந்த பண்டித நேரு? மோதிலால் நேருனுடைய பையன். எந்த மோதிலால்? சுதந்திரம் அடைவதற்கு தீர்மானத்தை கொண்டு வந்தாரே மோதிலால் நேரு, அவருடைய பையன். எந்த நேரு? அணிசேரா நாடுகளுக்கு தலைவர். எந்த நேரு? மார்ஷல் டிட்டோவோட சாப்பிட்டவர், சுகர்சனோட சாப்பிட்டவர். இந்த உலக தலைவரோடெல்லாம் அளவலாவிய நேரு ஒரு சாதாரண இயக்கத்தில், அன்னைக்கு 2 MP 3 MP தான் நமக்கு இருந்தது. என் தம்பி சம்பத்துக்கு எழுதிய கடிதம் இதோ பார், இந்த இயக்கம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது காமிச்சார். ஒரு கடிதத்திற்கு அண்ணா புலங்காகிதம் அடைந்தார். ஆனால் பல நாடாளுமன்ற பல பிரதமர்களையும் பல குடியரசுத் தலைவர்களையும் உருவாக்கி தந்த இயக்கம் தலைவர் கலைஞர் என்பதை இன்றைக்கு நாடு பிடித்திருக்கிறது. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு சொல்றேன், இப்ப என்ன, நம்ம தலைவர் பிரதமர் கலைஞர்கிட்டே கேட்டாங்க, நீங்க பிரதமர் வாய்ப்பு வரீங்களான்னு கேட்டாங்க. கலைஞர் சொன்னார், என் உயரம் எனக்கு தெரியும். இவர் அப்பாவோட தன்னடவர் கூட, இவர் பிரதமராக ஆசைப்படல. ஆனால் இந்த பிரதமரை மாற்றிவிட்டு இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை, இந்தியாவை காப்பாற்றுவோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் எங்கே இருந்து வந்தது? அண்ணா அன்னைக்கு கடற்கரையில் கூட்டம் போட்டார், பிரதமர்களை, ஜனாதிபதிகளை கலைஞர் உருவாக்கினார். அவருடைய நீட்சியாக இருக்கின்ற நம்முடைய தலைவர் இந்தியாவை ஆளக்கூடிய வல்லமையும் பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய வல்லையும் இருக்கிற காரணத்தினாலே தான் இன்றைக்கு இந்த முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார். நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நாடாளுமன்றத்தில் ஏற்றாலும் ஒரு 4 நூற்றாண்டு காலம் இருந்து விட்டேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாங்க, பெரிய உயரத்துக்கும் போயிருக்கேன், பெரிய பள்ளத்துக்கும் போயிருக்கேன். ஆனால் இந்த ஆட்சியிலே நடக்கின்ற அவலம், இந்த ஆட்சியிலே நடக்கின்ற அவலம், இந்த ஆட்சியில் நடக்கிற அயோக்கியத்தனம், இன்னொன்று சொல்லட்டுமா, 100 ஆண்டு கால அடிமைத்தனங்கிறார் இஸ்லாமியர்களை பார்த்து. இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இங்கே 1000 வருஷம் நடந்துச்சு இல்லை, அதை குடியரசுத் தலைவர் அதாவது சுதந்திர தினாவில் கொடியேற்றிட்டு சொல்றார், நாங்கள் 1000 ஆண்டு கால அடிமை ஆட்சியை முடிவு கொண்டு வந்து விட்டோங்கிறார். இதுக்கு நேராக அம்பேத்கரும் நேருவும் அப்பவே பதில் சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் ரூல் என்ன, மொகல் ரூல் என்ன, இஸ்லாமியர்கள் ஆட்சி என்ன, பிரிட்டிஷ் ஆட்சி என்ன? இஸ்லாமியர்கள் ஆட்சியிலேயும் மதம் இங்கே வந்தது, அது ஒன்றும் புதுசா வரல. எப்போதெல்லாம் அதாவங்க பௌத்தம் வந்தது, இங்க பாலி மொழி வந்துச்சு, சமணம் வந்தது, பிராகிருதம் வந்துச்சு, தேவராய தெலுங்கர்கள் ஆட்சி காலம் வந்துச்சு, தெலுங்கு இங்கே வந்துச்சு, மராட்டியம் இங்கே வந்துச்சு, தஞ்சாவூர் வரைக்கும் மதுரை வரைக்கும் மராட்டியர்கள் இருந்தாங்க சரபோஜி காலத்தில். எந்த மன்னர்கள் படையெடுத்து வருவார்களோ அப்போதெல்லாம் அந்த மொழி பரவும். ஆனால் அது வேற. ஆனால் இஸ்லாமியர்கள் வந்தார்கள், இங்கே மதம் வந்தது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அங்கிருந்து யாரும் வரல, இங்கே தான் மதம் வந்துச்சு, இங்கே வந்து இஸ்லாம் வந்தாங்க. இன்னொன்று நேரு கரெக்டாக சொன்னார், இஸ்லாமியர்கள் ஆட்சிக்கும் வெள்ளைக்கார ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இஸ்லாமியர்கள் இங்கே வந்தார்கள், அவர்களே நம்ம இங்கே மதத்தை வந்தார்கள், அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கே தான் இருந்து ஆண்டாங்க, உங்களோடு சேர்ந்து ஆண்டார்கள், உங்களோடு பழகினார்கள். அந்த படையில இந்துக்களும் இருந்தார்கள், ரஜபுத்திரர்களும் இருந்தார்கள். அவர்கள் அந்நியர்களாக இன்னொரு நாட்டிலிருந்து ஆளல. ஆனால் வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆண்ட ஆட்சி என்பது இங்கிலாந்திலிருந்து நம்மை ஆண்டார்கள்.
அந்த ஆட்சி அடிமை ஆட்சி. ஏன்னா அங்க இருந்து நம்மளை ஆண்டான், அங்க சட்டம் போட்டான். பிரிட்டிஷ்ல எல்லா சட்டமும் இங்க பொருந்தும், இங்க சட்டம் ஏற்ற முடியவில்லை என்று அங்கதான் சட்டம் ஏற்றுக்குவாங்க. உச்ச நீதிமன்றமே அங்க தானே, பிரிவி கவுன்சிலா. நமக்கு இந்தியாவுக்கு பிரிவி கவுன்சில் உச்ச நீதிமன்றம் டெல்லியில இல்ல, அப்போ அங்கதான் போய் வாதாடணும். ஆக அங்கே இருந்து கொண்டு வெளியில இருந்து வெள்ளைக்காரன் ஆண்டான், அது அந்நிய ஆட்சி. ஆனால் இஸ்லாமிய ஆட்சி நம்முடைய ஆட்சி, இங்க இருந்த ஆட்சி. அவர்கள் எந்த கலாச்சார அழிப்புக்கு போகலையே. படையெடுப்பு வந்தா எல்லாம் இந்துக்கள் போய் படையெடுத்தா முஸ்லீம் பாதிச்சிருப்பாங்க, முஸ்லீம் வரும்போது இந்துக்களும் பாதிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு நல்லிணக்கமாக இருந்த ஆட்சியை இன்றைக்கு ஏதோ மதவெறி காரணமாக, என்ன காரணம், மைனாரிட்டிகள் எல்லாம் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு போலியாக மெஜாரிட்டி என்று சொல்கின்ற பெரும்பான்மையான மக்களை எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்து, அதன் காரணமாக ஆட்சி சுகத்தில் இன்னும் 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் இருக்கலாம் என்று கனவு கொண்டு இருக்கிற இந்த மதவெறி அரக்கர்களை, ஊழல்வாதிகளை, அரசியல் சட்டத்தை சிதைக்கின்ற இந்த மகா பாவிகளை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரே தகுதி உள்ள தலைவனாக இந்திய துணைக்கண்டத்தில் நம்முடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி என்கின்ற அந்த மகத்தான மனிதர் தான் இருக்கிறார். அவர் கரத்தை வலுப்படுத்துவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம், புதிய வரலாற்றை டெல்லியிலே படைப்போம் என்று சொல்லி உங்களை மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.